இன்றைக்கி நம்ம முருங்கை கீரையுடைய மருத்துவ பயன்கள் தான் பார்க்க போகிறோம். இதில் அதிகமான சத்துக்கள் இருக்குது. இதை நம்ம எப்படி இந்த லீவ்ஸை நல்லா உலர்த்தி எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா அதிகமான விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் அதிகமாக இருக்குது. ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்குது. வீட்டில் நம்ம கட்டாயமாக ஒரு முருங்கை கீரை அந்த மரம் நம்ம கண்டிப்பாக வச்சுருக்கணும். ரொம்பவே சத்துக்கள் அதிகமாக இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா விட்டமின் ஏ, விட்டமின் B1, B2, B3, B6 இதெல்லாமே இருக்குது. ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்குது. அதோடு மட்டும் இல்லாமல் மெக்னீஷியம், அயன், கால்சியம், பாஸ்பரஸ், ஜிங்க் இந்த மாதிரி ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது. ஒருவேளை நம்மளுக்கு முருங்கைக்கீரை நம்மளால் வீட்டில் அந்த செடியை வளர்க்க முடியலனாலும் நம்மளுக்கு கீரை கிடைக்கும் போது அதில் அதிகமான கீரை இருந்துச்சு அப்படின்னா அது நீங்கள் நல்லா உலர்த்தி நம்ம அதை பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு நம்ம அந்த கீரையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உலர்த்தணும். நம்ம நிழல்லே உலர்த்தினா போதும். போனுடைய ஹெல்த்தை இது இம்ப்ரூவ் பண்ணும். இதில் கால்சியம் அதிகமாக இருக்குது. அதோடு மட்டும் இல்லாமல் இது ஸ்கின்னுக்கும் ஹேருக்குமே ரொம்பவே நல்லது. ஹேரோட ஹெல்த்தை இது இன்க்ரீஸ் பண்ணும். இது பார்த்திங்கன்னா ஹேர் ஃபாலிக்கல்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். இந்த இலைகள் நல்லா உலர்ந்ததுக்கப்புறமா நல்லா உங்களுக்கு சவுண்ட் வரும். அந்த மாதிரி உங்களுக்கு கிறிஸ்பியாக நல்லா சவுண்ட் வந்துச்சுன்னா நம்மளால் அதை ஈஸியாக நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம். இந்த பவுட்ரை நம்ம சூப் செய்கிறோம் அப்படின்னா அதில் நம்ம சும்மா ஒரு சின்ன ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம மேலே போட்டு செய்யலாம். இல்லை நீங்கள் தோசை செய்யும் போது அது மேலே சும்மா தூவி விட்டுக்கலாம். ரொம்பவே நல்லது. வாரத்துக்கு ஒரு வாட்டி நம்ம முருங்கைக்கீரை கண்டிப்பாக நம்ம உணவில் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பண்ணி நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம். முருங்கைக்கீரையில் பார்த்திங்கன்னா விட்டமின் சி உங்களுக்கு ஆரஞ்சை விட 7 டைம்ஸ் அதிகமாக இருக்குது. பொட்டாசியம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பனானாவை விட ஒரு 15 மடங்கு அதிகமாக இதில் இருக்குது. அதிகமான சத்து இருக்க இந்த கீரையை நம்ம வீட்டில் அந்த மரம் வளர்க்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு பவுடர் பண்ணி வாரம் ஒரு முறை கட்டாயமாக நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம இந்த நெய்யில் வதக்கி கூட இந்த இலைகளை நெய்யில் வதக்கி கூட நம்ம கொடுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.